சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வரதுக்கான எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு, இதுக்கு மேலேயும் நம்மளால பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நேரா கிரிஷ பார்க்கறதுக்காக போறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி கிட்ட போயிட்டு, "இந்த சின்ன பையன் மனசுல இவ்ளோ விஷயத்த வளச்சு வச்சிருக்கியே, இதெல்லாம் நல்லதுக்கா? அந்த பையன் இத்தன நாளு தான் அம்மா இல்லாம தவியா தவிச்சிட்டுருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு ரோகிணிய புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. "என்ன என்ன பண்ண சொல்றீங்க மீனா? என் வாழ்க்கையே போச்சு. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா? வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறது நான் தப்புன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஆனா, இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி இந்த வாழ்க்கை உனக்கு தேவையான்னு தான் நான் கேட்குறேன். இங்க பாரு, நீ உண்மைய சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட உன்னை வீட்ல ஏத்திருந்துப்பாங்க போல இருக்கு. ஆனா, நீ ஒரு பொய்ய சொல்லி சொல்றதுக்குள்ள அடுத்து எத்தனை பொய் சொல்லிட்டு வந்து நிக்கிற. அதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணவே இல்லையா? தப்புன்னு தோணுது. ஆனா, எனக்கு என்னோட வாழ்க்கை தான் பெருசா தெரியுது. எப்படியாச்சும் ஒண்ணு நம்ம மனோஜோட மனசுல இடம் பிடிச்சிட மாட்டோமா? கிரிஷ பத்தி சொல்லி, அவன் கிரிஷையும் நம்மளோட கூட்டிட்டு போயிட மாட்டாங்களான்னு, நான் ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சிட்டுருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அப்படி இருந்திருந்தா, இவர் தனியாவும், கிரிஷ் தனியாவும் இருந்தா, அப்ப எப்படி கிரிஷ் மேல அவருக்கு பாசம்னு ஒண்ணு வரும். 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தா தானே பாசம்னு ஒண்ணு வரும் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அம்மா இருக்கிறம்போது யாராச்சும் குழந்தைய தத்து குடுப்பாங்களா? இந்த கதையில வர அம்மா இருந்தா என்ன? செத்தா என்ன? அப்படின்ற மாரியும் சொல்லிறாங்க. இதுவும் நல்ல ஐடியா தானே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு கிரிஷ வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அதோட முடிச்சிருக்காங்க.